சொல்லச்சா அவர் இன்னொருத்தர் ஸ்ரீனிவாசன். அவர் இல்ல, அவரு ஏதோ ஊர்ல இல்லன்னு சொன்னார். ஓகே ஓகே ஓகே. இப்ப நம்ம மெயினா பார்க்க வேண்டியது தாத்தோஹோ தன்னிமித்தஸ்யைவ அப்படிங்கிற சூத்திரம் இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த தன்னிமித்தஸ்யைவ பேஜ் சொல்லுங்க ப்ளீஸ். ஓஹோ, 63 63 63. ஏச்சோயவாயாவஹ அப்புறமா க்ஷய ஜெயோ சக்கியார்த்த எல்லாம் சொல்லியா 63 கரெக்ட். தாத்தோஹோ தன்னிமித்தஸ்யைவ, தாத்தோஹோ தன்னிமித்தஸ்யைவ. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அயவாயாத்தியாதேசங்களை பார்த்தோம். அயவாயாத்தியாதேசம்னா ஐயவு ஆயாவு ஆதேசங்களை பார்த்தோம். ஏச்சோயவாயாவஹா, ஏவோ ஐயவுக்கு அச்சு பரமா இருக்கச்சே அயவாயாத்தியாதேசங்கள் வருதுன்னு முதல்ல ஆரம்பிச்சு சூத்திரம் சொல்லிட்டு, அப்புறம் வாந்தாதேசம் வரும் யகாராதி பிரத்தியம் பரமா இருக்குச்சேன்னு அடுத்த சூத்திரம் சொல்லிட்டு, இப்ப பிரகிருத தாத்தோஹோ தன்னிமித்த சேவங்கிற இந்த சூத்திரம் நியம சூத்திரம். இது இப்ப இந்த ஏகாராந்தங்களுக்கு ஏவோ ஐயோச்சுக்கெல்லாம் என்ன வருதுன்னா இந்த அயவாயாத்தியாதேசங்கள் வருது. ஆனால் தாத்துவாக இருக்குமானால் தாத்தோஷ்சே தன்னிமித்த சேவ அப்படின்னு என்ன பண்றது, நியமம் பண்றது. இதுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு ஏகாராந்தமா இருந்ததுனால ஏவோ ஐயவா இருந்ததுனாக்க அச்சுபரமா இருந்தால் போறோம் சாதமா அயவாயாத்தியாதேசத்தை சொல்லிட்டு. இப்ப பாருங்க, தாத்துவா இருக்கணும், தாத்து நிமித்தகமாக ஏவோ ஐயாவா இருக்கணும், அதுக்கு இந்த யாதி பிரத்தியம்பரமா இருக்கிற போது அப்படின்னு அர்த்தம் கிடைச்சது இப்போ. அதனால யாதோ பிரத்யேபரே தாத்தோச்சேத், சேத்துனா ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா போடுறது. என்ன வாந்தாதேசம், வாந்தான்னா அவ்வு ஆவு, இந்த 2 ஆதேசங்களும் தன்னிமித்த சேவைன்னு அர்த்தம் பண்ணோம். மற்ற இடத்துல வரல, அதுக்குதான் வருது, மற்றதுக்கு வரல. தாத்துவாக இருக்குமானால் என்னவாக இருக்குமானால் தாத்துவாக இருக்குமானால், தாதுவாக இருக்குமானால் இந்த யகாராதி பிரத்தியம் பரமா இருக்கிறதுங்கிறது அந்த கண்டிஷன் இருக்கு. அந்த யகாராதி பிரத்தியம் பரமா இருக்குமானால் இந்த ஏவோ ஐயோ என்னது, அந்த ஏவோ தன்னிமித்த சேவன யாதி பிரத்ய நிமித்தகமாக இருக்கக்கூடியதான ஏவோ ஐயோன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கணும்? யாதி பிரத்ய நிமித்த செய்வ ஏச்சகான்னு அர்த்தத்தை ஒரே மாதிரி சேர்த்து படிச்சுக்கணும். இந்த ஏவோ ஐயோவுக்கு வாந்தாதேசங்கள் வர்றது அந்த ஏகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மனால் அது என்னவா இருக்கணும், யகாராதி பிரத்ய நிமித்தகமாக இருக்கக்கூடியதானதாக இருக்கணும். தாத்தோஷ்சேத் இன்னொரு கண்டிஷன், தாது விஷயத்துல இந்த வாந்தாதேசம் வரதானால் இப்ப கண்டிஷன் எந்த மாதிரின்னு புரிஞ்சுனுங்களா? இப்போ இந்த ஏகார ஓகார இங்க இருக்கு பாருங்க, ஏச்சுங்கிறது எப்படி இருக்கணும், அது யாதி பிரத்ய நிமித்தகமாக இருக்கணும். இந்த ஏகார ஓகாரங்கள் எப்படி இருக்கணும், யாதி பிரத்ய நிமித்தமாக இருக்கணும். தாது விஷயத்துல வாந்தாதேசமானால் 2 விதத்திலையும் கண்டிஷன் இது. இந்த ஏகார ஓகாரங்கள் எப்படி இருக்கணும்னா யாதி பிரத்யத்தை நிமித்திகரிச்சு வந்ததான ஏகார ஓகார ஏச்சா இருக்கணும். தாத்தோஷ்சே தாதுக்கு வாந்தாதேசம் வரதா இருந்தால், இப்ப இந்த நியம சரீரம் இது என்னுடைய வாட்டித்த அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, நியமத்தினுடைய சென்டென்ஸ் வாக்கியம் எப்படி இருக்கு, தாதோஷ்சே தரிஹி யாதி பிரத்ய நிமித்தஸ்யைவ ஏச்சா. இந்த கண்டிஷன் இப்படி மைண்ட்ல வாங்கிக்கோங்க, அப்பதான் அர்த்தம் புரியும். அடுத்தாப்புல உங்களுக்கு அந்த பிரக்கிரியை நான் சொன்னாதான் இதுக்கு மனசுல வாங்கிப்பங்க. இப்ப லாவியம், லாவியம்னா திஸ் இஸ் ரெடி ஃபார் கட்டிங் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு லாவியம். அதாவது க்ஷேத்திரத்துல ஏதாவது வயல் நன்னா கிராப் வளைஞ்சுடுத்து, பயிர் நாளைக்கு முத்தி போயிடுத்து, நெல்லு கதிர் நன்னா முத்தி போயிடுத்துன்னா ஒரு 4 நாள் முன்னையே இந்த கிராப்பை கட் பண்ணணும். அது ரொம்ப முத்த விட்டுட்டோம்னால் அந்த நெல் என்ன பார்க்கணும்னா, ஒண்ணு தஞ்சாவூர் ஜில்லால நெல் இருக்கிறவாளுக்கு பார்த்தா இந்த கதையெல்லாம் தெரியும், நான் சொல்ற கதையெல்லாம். அந்த நெல் ரொம்ப முத்தி போச்சுன்னால், ஓரளவுக்கு மேல பெருத்து போச்சுன்னா நெல் மிஷின்ல போட்டு அரிசி ஆக்குறப்போ அது அரையும் குறையுமா உடஞ்சு போயிடும். அரிசி என்னவா இருக்காது, ஃபுல்லா இருக்காது, அரை அரிசியா உடஞ்சு நொய்யா போயிடும். அதனால என்னன்னா நெல்லை அந்த கட் பண்ற போது அதை ஒரு 4 நாள் இன் அட்வான்ஸ் கட் பண்ணிட்டோம்னா பசுங்கா நெல்லுன்னு பேரு. அது நல்ல டேஸ்டா இருக்கும். அது மேல இருக்கிற உமி முறியாத படிக்கி அந்த உமியில தான் அந்த சத்து, அந்த சத்துல தித்திப்பு இருக்கும். புது அரிசியில சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு தனியாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அது மாதிரி என்னன்னா லாவியம்னா என்னன்னா லவ்யம் அப்படின்னு சொன்னோம்னால் நாளைக்கு கட் பண்ணி ஆகணும்ங்கிற அர்த்தம். தவ்ய பிரத்தியம் வந்துங்க என்ன, லூங் சேதனை மேல அது என்ன வந்தது, சேத்தும் அருகம்ங்கிற இடத்துல லூங் சேதனை, நாளைக்கு இதை கட் பண்ணி விடலாம் அப்படிங்கிற இந்த அருகார்த்த எத்பிரத்தியம் வந்தது. என்ன வந்தது இப்ப ரூபம்,
லவ்யம்னு லவ்யம். வந்தது. லவ்யம். இப்ப தாது என்னவா இருக்குன்னா லோங் சேதனை. இந்த பிரக்கிரியை நீங்க ஞாபகம் வச்சிருந்தாதான் இந்த தாது நிமித்தகமான ஏகாரமாக இருக்கக்கூடியதானே யாதி பிரத்தியத்துக்கு நிமித்தகமாக இருக்கச்சேதான் அப்படிங்கிற இந்த பூர கண்டிஷனும் இதுல வரும். இப்ப லோங் சேதனை இப்ப அருகார்த்தே எத்பிரத்தியம் என்ன வந்தது? இப்போ லோங் சேதனே தாது எது? லோங் சேதனை. லோங் சேதனை. இப்ப நாளைக்கு கட் பண்ணிவிடலாம் அப்படிங்கிற அந்த கட் பண்ணலாம்ங்கிற அருகார்த்தத்துல என்ன வந்தது? எத்பிரத்தியம் வந்தது. லோங் சேதனைங்கிற லோ இருக்கு. அப்புறம் பிரத்தியமானது யாதி பிரத்தியமான எத்பிரத்தியம் வந்தது. லோ பிளஸ் எத்து. இந்த கரெக்டா யாரான்னு பக்கத்துல பென் வச்சு நீங்க எழுதினாலும் சரி, இல்லைன்னா பிளாக் போர்ட்ல எழுதி போடுற மாதிரி நீங்க மைண்ட்ல எழுதிக்கோங்க. லோங் பிளஸ் எத்துனா லோ பிளஸ் எத்து. அந்த எத்துல என்ன இருக்குன்னா யா தான் இருக்கும். அதனால லோ ய லோ யா ஆச்சுப்போம். இந்த லூ ய அப்படின்னு இருக்கிற போது லூ என்னவாகும்னா இந்த யகாராதி பிரத்தியம் பரமா இருக்கு. ஹலோ, மைண்ட்ல வரதா? மேல சொல்ல இல்லையா? சொல்லலாம் சார். ஓகே. இந்த யகாராதி பிரத்தியம் பரமா இருக்கிற போது இதுக்கு என்னன்னா சார்வதாதுக சம்ஞைன்னு வந்து இந்த பிரத்தியம் பரமா இருக்கச்சே பூர்வத்துக்கு என்ன வந்ததுன்னா சார்வதாதுக அர்த்த தாதுகையோன்னு குணம் வந்தது. பூ போன்னு அற மாதிரி பவதிங்கிற இடத்துல பூ என்னாச்சு? சப்பு பிரத்தியமான சக்திகரணமான அகாரம்பரமா இருக்குச்சு. அந்த பூங்கிறது போன்னு ஆறதோ இல்லையோ, அதே மாதிரி லூ எத்துங்கிறது எத்காராதி பிரத்தியம் பரமா இருக்க போது இதுக்கு என்ன உண்டுன்னா சார்வதாதுக சமயம் எல்லாம் வந்தது. சார்வதாதுக அர்த்த தாதுயோங்க ஒரு குணம் வந்தது. இப்ப இந்த குணம் வந்ததுனால அந்த லூ என்னவாச்சு? இப்போ லோ. இப்ப பாருங்க, இந்த யகாரம்ங்கிறது யாதி பிரத்தியம். இந்த யாதி பிரத்தியம் பரமா இருக்கிற போது தாதுல லூங்கிறது என்ன? அந்த ஓகாரம் என்ன ஜேச்சா? யாதி பிரத்திய நிமித்தகத்துவன யாதி பிரத்திய நிமித்தத்தை வச்சுக்கிண்டுதான் இந்த லூங்கிற இடத்துல ஓகாரம் ஆச்சுது. ஓகாரங்கிறது ஏச்சு இல்லையா? இப்ப தாதுனுடையதான ஏச்சு இது எதனால வந்தது? யகாராதி இந்த சார்வதாதுக சம்ஞை வந்ததுனால சார்வதாதுக சம்ஞமான யாதி பிரத்தியம் பரமா இருக்கிற போது இந்த இடத்துல என்ன வந்தது? சார்வதாதுக அர்த்த குணம் வந்து ஓகாரம் ஆச்சுப்போம். அதனால இந்த ஓகாரம் யாதி பிரத்திய நிமித்தகமா இல்லையா? தாதுவா இல்லையா? அது அதனால ரெண்டு கண்டிஷன் இதுல அப்ளை ஆகுதா இல்லையா? சார். அதனால இப்ப இந்த ஓகாரம் ஏச்சு இந்த பிரகிருத சாஸ்திரத்தினால தாதோஹோ தன்னிமித்த சேவைங்கிறதுனால அந்த ஓகாரத்துக்கு என்ன வந்தது? வாந்தாதேசம் வந்தது. லவ்னு ஆச்சு. லவ் அடுத்தாப்புல எத்து பிரத்தியத்தினுடைய நபும்சகலிங்கம் அம்மு வந்தது. லவ்யம்னு ஆயிடுச்சு. இது வரைக்கும் மனசுல எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாதபடிக்கு லூங் சேதனை தாது எத் பிரத்தியம் எத் பிரத்திய சார்வதாதுக அர்த்ததாது யோகத்தினால சார்வதாதுக அர்த்தாது யோகத்தினால குணம் வந்ததுனால யாதி பிரத்தியம் பரங்கிற அந்த நிமித்தத்தை வச்சுக்கிண்டு லூல இருக்கக்கூடியதான ஊகாரத்துக்கு ஓகாரம் வந்தது. ஏச்சு வந்து ஓகாரங்கிறது ஏச்சு. தாத்துவுக்கு ஏச்சு வந்தது. ஏகாரம் ஏதாவது லோன்னு ஆச்சு. அதுக்கு மேல இந்த சூத்திரத்தினால வாந்தாதேசம் லவ்யா வந்தது. இப்ப என்னாச்சு? லவ்யம். லவ்யம் லோங்கிறதுக்கு லவ்யம் லைன்னு போட்டோம்னா அதுக்கு அதுக்கிட்ட லவ்னு அந்த லவ்னு வந்துன்னா லாவ்யம் ஆச்சு. லவ்யம் லாவ்யம். இதே மாதிரி லவ்யம் அதாவது குணம் வந்ததுன்னா லோ ஆச்சு, விருத்தி வந்துன்னா லவ் ஆச்சு, லாவ்யம் ஆச்சு. லவ்க்கு ஆவாதேசம் வந்து லாவ்யம் ஆச்சு. இப்ப லாபியம்ங்கிற இடத்துல என்னன்னா அங்க இங்க வந்தது அருகார்த்த எத் பிரத்தியம், அங்க நெத்து பிரத்தியம். நெத்து பிரத்தியம்னா என்ன அர்த்தம்னா நித்வாது ஆதி விருத்தி வந்தது லவ் ஆச்சு. அதுக்கு லவ்கா அதுக்கு மேல ஆவாதேசம் அவுகாரத்துக்கு ஆவாதேசம் வந்தது லாவ்யம்னு ஆச்சு. இப்போ லவ்யம் லாவ்யம்னு ரெண்டு ரூபம் நிஷ்பத்தி ஆயிடுத்து. இந்த யாதி பிரத்தியத்தை நிமித்தீகாரம் பண்ணி நிமித்தம் பண்ணி அந்த நிமித்தத்தினால அந்த இருக்கக்கூடியதான ஓகாரத்துக்கு அவுகாரத்துக்கு ஆவு ஆதேசம் வந்தது. லவ்யம் லாவ்யம் ரெண்டு ரூபம் ஆயிடுத்து. இப்ப தன்னிமித்த சேவைங்கிற சப்தத்துக்கு இப்ப என்ன அர்த்தம் பண்ணிடும்? தாத்தோ தன்னிமித்த சேவைங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டோங்க? யாதி பிரத்திய நிமித்தகமாக வந்த தாத்துனுடையதான ஏச்சுக்குன்னு அர்த்தம் பண்ணிட்டோம். ஏச்சுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிட்டோம்? ஆதியாக கொண்டதான எந்த ஒரு பிரத்தியம் பன்னாடி இருக்குமோ பரமா இருக்குமோ அந்த பிரத்தியத்தை நிமித்தமாக வச்சுண்டு இந்த தாதுல வந்ததான ஏவோ ஐயோன்னு அர்த்தம் பண்ணிட்டோம் இல்லையா?
தன்னிமித்த சேவங்கிறதுக்கு. இப்ப பாருங்க, ஓன்று அபநயனே அப்படின்னு ஒரு தாத்து. ஓன்று அபநயனே. ஓயத்தேன்னு அன்னர்த்தம்னா விளக்கறா, குப்பைய தள்ளுறா, குப்பைய விளக்கறான்னு அர்த்தம். ஓயத்தேன்னு அன்னர்த்தம் ஓன்று அபநயனே. ஆமா. ஓயத்தே அவ்யத். அப்புறம் வேங் தந்து சந்தானேன்னு 2 தாத்து. ஓயத்தே அவ்யத, ஓயத்தே அவ்யத அப்படின்னு 2 ரூப நிஷ்பத்தி ஆகும். இந்த இடத்துல என்னன்னா, இந்த வாந்தாதே இந்த இடத்துல என்ன வரல, இங்க ஓகாரத்துக்கு மேல என்ன வந்ததுன்னா, ஓகாரத்துக்கு அவாதேசமும் அவுகாரத்துக்கு ஆவாதேசமும் இந்த இடத்துல வரலைன்னு காமிக்க போற. ஏன் வரலை? இந்த சூத்திரத்தினால இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டதுனால வரல. என்ன கண்டிஷன்? தன்னிமித்த சேவ. இந்த ஏகார ஓகாரங்கள் எப்படி இருக்கணும்னா, யாதி பிரத்யத்தை நிமித்தமாக கொண்டது வந்ததான தாத்துனுடையதான. இப்ப தாத்து தான் இது ரெண்டும். ஆனால் யாதி பிரத்யத்தை நிமித்தமாக கொண்டு வந்ததான ஓகார அவகாரங்களான அது இல்லைன்னு இப்ப நம்ம என்ன பண்ணோம் சொல்ல போறோம். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறோம்? இப்போ அந்த யாதி பிரத்யத்தை நிமித்தகமாக கொண்டு வந்ததான ஓகார அவகாரங்கள் இங்க இல்ல. அதனால தாத்தோ தன் நிமித்த சேங்கிறதுனால வரக்கூடியதான வாந்தாதேசம் இந்த இடத்துல வரலை அப்படிங்கிறதான கன்க்ளூஷன். ஏன் வரலைங்கிறத அர்த்த பிரக்கிரியை பார்த்தோம்னா நமக்கு இப்போ புரியும். பிரக்கிரியை என்ன பாருங்க. இப்போ ஓயதே என்ன இருக்குங்க? அதுக்கடுத்தாப்புல வேங் தந்து சந்தானே. வேங் தந்து சானே வயதிங்கிறதுக்கு லூனிங்னு அர்த்தம். நூலை என்ன பண்ற, ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டினோம்னால் துணியா மாறுறது பாருங்க. அந்த வேங் தந்து சந்தானே. தந்துனா நூலு, சந்தானேனா ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கறதுன்னு அர்த்தம். தந்து சந்தானம்னா நூலை நெய்யறது, வேயறதுன்னு அர்த்தம். நூலை வேயறது, பாவேயறதுன்னு சொல்றோம். நூலை நெய்யறதுக்கு என்ன பண்றதுக்கு தந்து சந்தானம். தந்து சந்தானம் ஒண்ணு சேர்க்கிறது தந்து சந்தானம். ஆங் உபசர்க்கமாக இருக்கக்கூடியதான ஆங்க உபசர்க்கமாக வச்சுக்கிட்டு வேங் தந்து சந்தானேக்கு மேல லட்டசதிருஷானஜோ அப்பிரதமாசனாது கரணிகத்தினால லட்டு வந்தது. லட்டுனால ஆத்மனே பதம் வந்தது. லட்டுல ஆத்மனே பதத்தினால தப்ரத்தையே வந்தது. இந்த பிரக்கிரியெல்லாம் நான் பாட்டு வேகமா சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு மனசுல வராது. உபசர்க்கமான வேங் தந்து சந்தானேங்கிறதுனால ஆத்மனே பத பிரத்தியனாமான தப்ரத்தியம். தப்ரத்தியத்துக்கு மேல ஆத்மனேட்டிதா ஆத்மனே பதானாம் டேரே டேஹே ஏ அப்படின்னு அர்த்தம். ஏத்தம் வந்ததுனால் இந்த தப்ரத்தியத்துக்கு மேல ஏத்தம் தேனாகும். இந்த ஏ தத்தே அப்படிலாம் வர மாதிரி இந்த தே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வேங் தந்து சந்தானே உடைய தாத்துவனுடைய ஏ வே அப்புறம் லட்டு. அதுக்கடுத்தாப்புல கர்மணி எக்கு வந்து இது கர்மா. இது ஏதாவது நூலானதை நெய்யப்படுகிறதுங்கிற அர்த்தத்துல இது கர்மார்த்தம். இது என்ன செயப்படு பொருளா இருக்கிற காரணத்தினால அங்க எக்கு வந்தது. அதனால அந்த செயப்படும் கர்மணி எக்கு வந்ததுனால் அந்த எக்குனுடைய எகாரம் இருக்கு. அதனால சேர்ந்தது, வே சேர்ந்தது. கர்மார்த்தத்தை சொல்லக்கூடியதானே இப்ப கரோதி கிரியதேங்கிற இடத்துல எல்லாம் எகாரம் எப்படி சேர்றதோ அதே மாதிரி வேங் தந்து சந்தானைக்கு மேல கர்மார்த்தத்துல வரக்கூடியதான எக்க சேர்த்தணும்னால் ஆவேய ஆத்மனை பதத்தினுடையதான தே ஆவேய தேன்னு இருக்கீங்க. இந்த யகாரம் இருக்கு பாருங்க. இந்த யகாரத்துக்கு என்ன வந்தது? இப்போ ஆவும் ஓம் சேர்ந்தும். ஆனால் இப்ப அந்த வேங்குக்கு என்ன வந்ததுனால் வஜிஸ்டபி அஜாதீனாம் கிச்சிதான வகாரத்துக்கு இக்கண சம்பிரசாரணம்னு பேரு. இப்ப நாங்க எண் சூத்திரம் நேத்திக்கு படிச்சவங்க என்னது இகோ இணைச்சி அது அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டோம்னால் அதுக்கு என்ன பேரு? சம்பிரசாரணம்னு பேரு. இகஹா என்ஸ்யா தஜி சம்ஹிதாயாம் யணஹா இக்ஸ்யாது சம்பிரசாரணேன்னு மாத்தி படிச்சுக்கணும். இப்ப சம்பிரசாரணம் வருது. சம்பிரசாரணம்னா என்னன்னா வேங் தந்து சந்தானேங்கிற இடத்துல வகாரத்துக்கு என்ன வந்தது? சம்பிரசாரணத்தினால வகாரம் என்னவாச்சு? உகாரம் ஆச்சு. என்னாச்சு? ஆ பிளஸ் ஊ என்னாச்சு? இப்போ ஆ பிளஸ் ஊ ஓ வகாரம். அந்த வகாரத்துக்கு என்ன வந்தது? சம்பிரசாரணம் வந்தது. வகாரத்துக்கு என்ன வந்தது? சம்பிரசாரணம். சம்பிரசாரணம். இப்ப வேங் தந்து சந்தானேல இந்த வகாரத்தின ஸ்தானத்துல இவ்வு ஏ இருக்கு இல்லையா? வேங்கிற இடத்துல என்ன இருக்கு? ஒரு இவ்வு ஒரு ஏ இருக்கு இல்லையா? அந்த இவ்வுல அந்த வகாரத்துக்கு உகாரம் வந்துடுத்து அந்த தாதுனுடைய இன்னொரு அம்சமான ஏகாரம் அப்படியே நிக்கிறது. ஆ பிளஸ் ஊ என்ன ஆயிப்போச்சு? ஆ பிளஸ் ஊ. அதுக்கடுத்தாப்புல ஏ கர்மணி எக்கனுடைய எகாரம். அதுக்கடுத்தாப்புல பரஸ்மை ஆத்மனே பதத்தினுடையதான தகாரத்துக்கு மேல தே இருக்கு. அதனால என்ன இப்போ
ஓ யதே. உகாரமா ஓகா- எடுத்து ஓகாரம் ஆவும் ஊவும் சேர்ந்துன்னா என்னாச்சு அப்பல இப்போ ஓகாரம் ஓ வந்துரும். ஆச்சு. ஆவும் ஊவும் சேர்ந்துனாக்க ஓ ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் அவர் ஹெச்ஓடி கால் பண்ற கேட்டு வந்து. ஹலோ ஹலோ இருக்கும் Hello, sir. மகோதயா எல்லாரும். ஓகே ஓகே கிளாஸ்ல மேல கண்டினியூ பண்றேன். அப்ப பாருங்க வேங் தந்து சந்தானே ஆ உபசர்க்கம். அந்த வேங் தந்து சந்தானே கர்மணி எக்கு வந்தது. ஆ வேங்கு கர்மணி எக்குனுடைய காரம் ஆத்மனே பதத்தினுடையதான தே. ஆ வே ய தே. அந்த வேங்கிற இடத்துல வகார ஏகாரங்கள் ரெண்டு இருக்கு. அந்த வகார ஏகாரங்கள் வகாரத்துக்கு என்ன வந்தது? உகாரம் வந்தது, சம்பிரசாரணம் வந்தது. ஆ ஊ ய தே. என்னது இப்போ சம்பிரசாரண பெரிய சம்பிரசாரணாச்சாங்கிறதுனால பூர்வ ரூபம் வந்தது. என்ன வந்தது இப்போ? ஆவு யதே பூர்வ ரூபம் வந்தது. என்னன்னா அந்த ஏகாரத்துக்கும் உகாரத்துக்குமா சேர்ந்து என்ன ஆயிப்போச்சு இப்போ? வேங் தந்து சந்தானேல வகாரத்தினுடையதான உகாரமாச்சு, ஏகாரத்துக்கும் பூர்வ ரூபம் வந்தது. அதனால பூர்வ ரூபம் வந்ததுனால அந்த ஏகாரமும் உகாரமும் என்னாச்சு? உகாரமாவே ஆயிடுச்சு. உகாரங்கிறது பூரத்துல இருக்கிறதுனால தத்ரூபம் பூவே ஆச்சு. ஆ ஊ யதேன்னு ஆச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் மனசுல வந்ததா இப்போ? ஆபூஜத்தே இருக்குச்ச ஆகாரத்துக்கும் அந்த உகாரத்துக்கும் மறுபடியும் குணம் வந்ததுனால என்னாச்சு இப்போ? ஓ ஆச்சு.
இந்த ஓங்கிறது ஏச்சு. இந்த ஓகாரம்ங்கிறது எப்படி வந்தது இப்போ இந்த இடத்துல? பின்னாடி இருக்கிற எதைன்னு யகாரத்தை டிபெண்ட் பண்ணி வந்ததா? இல்ல. இந்த ஓகாரம் என்ன இருந்தது? தாது, தாத்துவனுடைய பூர்வத்துல இருக்கிறதான உபசர்க்கமும் சேர்ந்த ரூபம் தான் இங்க ஓகாரம். இந்த ஓகாரம் எந்த விதத்திலையும் பின்னாடி இருக்கக்கூடியதான கர்மணி யகாரத்தை என்ன பண்ணல? டிபெண்ட் பண்ணல. அதை நிமித்தமாக வச்சுண்டு வரல இங்க. இந்த யகாரம் என்னத்தினால வந்தது இங்க? இந்த கர்மணி வந்த யகாரத்தை வச்சுக்கிண்டு இந்த ஓகாரம் வரல. தன்னிமித்தகமான ஓகாரம் ஏச்சு இல்லை இங்க. யாதி பிரத்திய நிமித்தகமான ஏச்சு இல்லை. எப்படி சொல்லணும்? ஜாதி பிரத்திக யகாரத்தை ஆதியாவதான கர்மணி யக்கு என்று சொல்லி யகாராதி பிரத்தியத்தை நிமித்தமாக வச்சுண்டு வந்ததான ஓகாரம் இல்லை இங்க. தாத்துவனுடையதான ஸ்வரூபத்திலேயே ஏற்பட்டதான அந்த ஓகாரம் இது. அதனால யாதி பிரத்திய நிமித்தகமான ஓகாரம் இல்லை. அதனால இந்த சூத்திரத்தினால வரக்கூடியதான வாந்தாதேசம் இங்க வரலை. அதனால ஓயத்தேன்னு அப்படியே நிக்கிறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்கள. அந்த லவ்யம் லாவ்யம்ங்கிற இடத்துல வந்ததான ஓகார உகாரங்கள், பின்னாடி இருக்கிற யகாரத்தை டிபெண்ட் பண்ணி தன்னிமித்தகமாக வந்ததான ஓகார உகாரங்கள். ஓயதே வேற. ஓயதே என்னவாச்சு? இந்த ஓகாரங்கிறது தாதுவனுடைய ரூபத்திலேயே ஏற்பட்டதான ஓகார உகாரங்கள். இந்த யகாரத்தை இது டிபெண்ட் பண்ணி வரலை. யாதி பிரத்தியத்தை டிபெண்ட் பண்ணி வரலை. யாதி பிரத்திய நிமித்தகமான ஓகாரம் இல்லை. அதனால இந்த இடத்துல என்ன வரல? அப்படி வந்தது. ஆனால் யாதி பிரத்திய நிமித்தகமான ஓகாரமா இருந்ததுனால என்ன ஆகணும்? இங்க அவ்யதேன்னு ஆகணும். அவ்யதே அவுகாரம் வந்து ஆவ்யதேன்னு ஆகணும். அதனால இந்த இடத்துல யாதி பிரத்திய நிமித்தகமாக இல்லாத காரணத்தினால இந்த ஓகாரத்துக்கு இந்த ஏச்சானது யாதி பிரத்தியத்தை நிமித்தமாக கொண்டு வந்ததான ஏச்சு இல்லாத காரணத்தினால இந்த இடத்துல என்ன வரல? வாந்தாதேசம் வரலை. ஓயத்தே அவ்யத்தை. அவ்யத்தைங்கிறது ஆட்டச்சங்கிறதுனால வித்தி வந்தது. அவ்யத்தை ஆங் பூர்வகமான ஆட்டச்சங்கரத்தின வித்தி தான் அவ்யத்தேன்னு வந்தது. இங்கே அதே மாதிரிதான் இங்க ஓயத்தே அவ்யத்தை. இது வரைக்கும் மனசுல எந்த விதம் டவுட்டும் இல்லாத புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். இப்ப வாழ்க்கை ஒண்ணும் காதுல வாழ்க்கை குரலையா வரலையா? அறகுறையா புரிஞ்சுதோ? மனசுக்குள்ள சங்க இருக்கோ? இன்னும் இந்த பிரக்கிரியை என்னத்தினால வந்ததுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஹலோ, புரிஞ்சுது மகோதயா. புரிஞ்சுதா? வந்து தன்னிமித்தம் மகோதயா க்ஷம்யதாம். பிரதமே இந்த தன்னிமித்தத்தினால வர்றது வந்து யா வந்து பின்னாடி இருக்கிறதுனால வந்து அந்த யாந்தமாந்த யாவை டிபெண்ட் பண்ணி யா இருக்கிறதுனாலதான் அதுக்கு சார்வதாதுக அர்த்தத்துக சமயம் எல்லாம் வந்தது. சார்வதாதுக சமயம் வந்ததுனால சார்வதாதுக அர்த்ததாத்யோங்கிறதுனால குணம் வந்தது. குணத்தினால வந்ததான ஓகாரங்கள். செகண்ட்ல வந்து நீங்க வந்து தாத்து ரூபேன்னு சொல்றீங்களா? அந்த தாத்து எங்க இருக்கு அதுல? இந்த வேங்கு தந்து சந்தானேங்கிறது தாத்துவாச்ச. அந்த வே இருக்கோ இல்லையோ, அந்த வேங்கிறது என்ன? வேயத்தே. அந்த நம்ம தமிழ்ல கூட என்னது வேயரான் முடையரான்னு சொல்றோம் இல்லையா? கீத்து முடையரான், கீத்து வேயரான் தமிழ்ல வார்த்தை கூட இருக்கோ இல்லையா? தமிழ்ல கூட வேயறது குறை வேயுதல்னு தமிழ்ல கூட சொல்றோம் நம்ம இந்த வார்த்தையை. அந்த தமிழ்ல வேயறதுங்கிறது இந்த சம்ஸ்கிருதத்தினுடையதான வேங் தந்தா சொந்தானேங்கிற இந்த வேகார இந்த வேயனுடையதான தமிழாக்காது. ஓகே, வேங்கிறது தாத்து. அஸ்து மஹோதயா, தன்யவாதः. குறை வேயுதல்னு சொல்றோம் இல்லையா? அந்த வேங் தந்தான் வேயல்னா பாயறது, நூலை சேர்க்கறது, நூலை பின்றதுன்னு அர்த்தம். கீத்து பின்றது. அப்புறம் மேல போலாம் இல்லையா? இன்னும் 2 சூத்திரத்தை முடிஞ்சானா யாத்தியாதேசங்களை முடிச்சுட்டு ஏகபூர்வ பிரயோகம் வரைக்கும் நீங்க சொல்லிவிடலான்னு பாக்குறேன். ஓகேவா? இப்ப அதுக்கு அடுத்தாப்புல இப்ப இது வரைக்கும் தான் கஷ்டம். இனிமே கஷ்டம் இல்லை. இனிமே அப்படியே ரெடிமேடா அப்படியே உங்களுக்கு ரெடிமேட் சட்டை வாங்குற மாதிரி என்ன பண்ணிடுறோம்? ரெடிமேடா கொடுத்துரு. க்ஷய்ய ஜெய்யன்னு 2 ரூபம். இந்த இடத்துல க்ஷீங்கிறதுக்கு க்ஷயி, ஜீங்கிறதுக்கு ஜெய்யின்னு ஆப்புறது. ஜி ஜெயே க்ஷீக்ஷயே ரெண்டுத்துக்கு என்ன ஆறுது? க்ஷய்ய ஜெய்யன்னு அப்படியே என்ன பண்றாரு? சித்தவத்கிருத்தி நிபாதம் பண்ணிடு. யாந்தாதேசா நிபாதனார்த்தம் இதம். நிபாதனம் அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா சித்தவத்கிருத்தி அப்படியே சித்த ரூபத்தை பத்தி சொல்லிவிடுறது. என்னத்தினால வந்தது, ஏன் வந்தது, குணம் வந்தது,
இல்ல நான் வாதேசம் வந்தது அதனால இது வந்தது அப்படிங்கிற எந்த அவயவசா வியுற்பத்தியே எல்லாப்படிக்கும் ரெடிமேடா உங்களுக்கு தச்சே கொடுத்துடுற மாதிரி ரெடியே பண்ணி கொடுத்துட்டே இருங்க. க்ஷய்யம் ஜெய்யம்னு 2 ரூபத்தை. யாந்தாதேச நிபாதனார்த்தம் இதம். இந்த சூத்திரம் நிபாதனம் பண்றது என்ன? க்ஷய்யம் ஜெய்யம்னு 2 சப்தம். க்ஷய்யம்னா என்ன அர்த்தம்னா க்ஷேதும் சக்கியம் க்ஷய்யம். ஜெய்யம்னா என்ன அர்த்தம்னா ஜேதும் சக்கியம் ஜெய்யம். ஜெயிக்கிறதுக்கு தகுந்தது. இது விடுறதுக்கு க்ஷய்யம். க்ஷேதும்னா விடுறதுக்குன்னு அர்த்தம், ஒழிக்கிறதுக்குன்னு அர்த்தம். என்ன? க்ஷேதும் சக்கியம் க்ஷய்யம். ஜேதும்னா ஜெயிக்க தகுந்தது ஜெய்யம். சக்கியார்த்தம்ங்கிற அர்த்தத்துல இந்த நிபாதனம் யகாரத்தை க்ஷய்ய ஜெய்யன்னு 2 யகாரத்தை சேர்த்து சொல்றோம். டீ ஜெய்யன்னு ஆறுது. என்ன? க்ஷேதும் யோக்கியம் எதுன்னா சக்கியார்த்தம் தான். எது? பாபத்தை விட்டொழிக்கிறது சக்கியம்தான். ஆனால் என்னன்னா கேதும் யோக்கியம் க்ஷேயம் பாபம். பாபமானது கரையணும் ஒழியணும். அது சக்கியார்த்தமா பாபத்தை விட்டு ஒழிச்சு மனுஷனால ஒரு காலத்துல இந்த பூமியில ஒரு க்ஷணகால நம்ம கை எடுத்துன்னா என்னவாகாது? महोदय न श्रूयते महोदय। சார் கேட்கல சார். சார் ஏதோ கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஹோல்டுல இருக்க. ஓகே 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 ஓகே.
பகினி, ஜெயஸ்ரீ பகினி. சொல்லுங்க. நான் இப்போ ஸ்கூலுக்கு போனோம். நான் கிளம்புறேன். ரெக்கார்டிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவர் எத்தனை நேரம் எடுக்கிறாரோ எடுக்கட்டும். அது சரி. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாரும் எக்ஸிட் ஆகும்போது அது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிடும். ஓகே ஓகே வந்துட்டார் சார், வந்துட்டார். இன்னைக்கு இது போறோம். இந்த பிரக்கிரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் ஏதான டவுட் இருக்கா கேளுங்க. வேணாம் இல்ல சார். டவுட் இல்லையா? இல்ல சார். ஓகே ஓகே. நீங்க அவளுக்கு கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. கொஞ்சம் டவுட் வந்துனாலும். சார் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ சார்? நாளைக்கு, ஆமா நாளைக்கு நான் 2 மணிக்கு சென்னை வரேன். நாளைக்கு சதுர்த்தி சார். நாளைக்கு கஷ்டம் சார். நாளைக்கு நான் கிளாஸ் நீங்க சொன்னா கூட கேளுங்க. நாளைக்கு என்ன நாளைக்கு கஷ்டம். நாளைக்கு நாளைக்கு கஷ்டம் தான். நீங்க கஷ்டத்துக்கு மேல நான் கஷ்டம் சொல்றேன். நான் நாளைக்கு 27 சென்னை வரேன். 28 உடனே 28 சென்னையில தான் இருப்பேன். 29 டுவர்ட்ஸ் திருப்பதி. 30 31 ரிட்டர்ன் டு சென்னை. அப்புறமா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டு ஸ்ரீரங்கம். இது என்னுடைய ப்ரோக்ராம். ஏன்னா இன்னைக்கு ஜேர்னில இருப்பேனோ அன்னைக்கு முடியாது. 29th ஒன் டே உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கலாம் முடிஞ்சா. நீங்களுக்கும் உங்களுக்கு ஓகேன்னாங்க. 29னாக்கா ஃப்ரைடே. ஆமா ஃப்ரைடே முடிஞ்சானாக்க சாட்டர்டே சண்டே கிடையாது. அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சென்னை வருவேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் ஆன் மண்டே கிளாஸ் எடுக்கலாம். அடுத்தாப்புல செகண்ட் தேர்டு கூட அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, அப்போ ஃப்ரைடே அன்னைக்கு கிளாஸ்